ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். களத்தில் ரோஹித் சர்மா செஞ்சதை நான் பார்த்தேன். ரோஹித் சர்மா டாஸ் ஜெயிச்சுமே அவர் பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னது, களத்தில் ஃபீல்ட் செட் பண்ணது, இதெல்லாம் பார்க்குறப்ப ரோஹித் பயங்கர ப்ரெஷரில் இருக்கார் அப்படின்னு தெரியுது. ரோஹித்துக்கு இந்த ஆஸ்திரேலிய தொடர் கண்டிப்பாக செட் ஆகலை. அவருக்கு கேப்டன்சி ஒத்து வரல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்படியே விட்டீங்க அப்படின்னா இந்திய அணிக்கு தான் அது ஆபத்து. சீக்கிரமாக அதை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரேவிஸ் ஹெட் பேசியிருக்காரு. ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு அக்ரெசிவான பிளேயர்லாம் கிடையாது. இத்தனைக்கும் சிராஜ் பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டுக்கிட்ட போயிட்டு வம்பிழுத்தார். இருந்த போதிலுமே ஹெட்டு பெருசாக ரியாக்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. மேட்ச் முடிஞ்ச பிறகு சாதாரணமாக போயிட்டார். அதேமாதிரி ஆஸ்திரேலிய வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் ஆடுற காரணத்தினால நம்ம இந்திய வீரர்கள்கிட்ட கொஞ்சம் அடக்கியே வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லணும். ரீசெண்ட் டைமாக அதான் பண்ணுறாங்க. இப்போ இந்த 3வது டெஸ்ட் மேட்ச் குறித்து ட்ரேவிஸ் ஹெட் செஞ்சுரி போட்ட பிறகு இந்திய அணி பற்றி, இந்திய அணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் பேசியிருக்காரு. 3வது டெஸ்ட் போட்டியில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அபாரமாக பேட்டிங் ஆடி 445 ரன்களை குவிச்சிட்டாங்க. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா 3 பேர் நல்லா ஆடிட்டாங்க. ஸ்டீவன் ஸ்மித் 101 ரன்னு, ட்ரேவிஸ் ஹெட் 152 ரன்னு. ஸ்மித் இந்த தொடரில் செஞ்சுரி அடிக்காமல் இருந்தார். இப்போ 3வது டெஸ்ட் போட்டியில் நம்மளே அவருக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். அதை அவர் மிஸ் பண்ணாமல் செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ணிட்டார். அதேமாதிரி ஹெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முறை 140 அவுட் ஆனார். இந்த டெஸ்ட்டில் 152 ஒரு 150 கம்ப்ளீட் பண்ணிட்டார். இவங்களை தாண்டி கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி 70 ரன்கள் சேர்த்திருப்பார். ஒரு ஹாஃப் செஞ்சுரி, 2 செஞ்சுரி. ஸோ இந்த 3 பேர் கான்ட்ரிபியூட் பண்ண காரணத்தினால 445 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே நம்ம இந்திய அணியில் 2 முக்கியமான தலைகள் ஆரம்பத்திலே காலி. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டத்தினுடைய 2வது பந்திலே காலி ஆகியிருக்காரு. முதல் பந்தில் ஸ்டார்க் பந்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 4ஓட ஸ்டார்ட் பண்ணார். அடுத்த 2வது பந்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் அவுட்டு. அதே மாதிரி சுமன் கில்லும் பார்த்தீங்க அப்படின்னா 3 பந்தில் 1 ரன் மட்டும் எடுத்து அவுட் ஆகியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் ஆரம்பத்திலே அவுட் ஆனது. ஒரு 3 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் 2 விக்கெட் விழுந்துருச்சு. இந்திய அணிக்கு பெரிய ஒரு சிக்கலாக இப்போ 3வது டெஸ்ட் மாறி இருக்கு. அந்த மாதிரி சூழலில் இந்த டெஸ்ட் மேட்ச் பற்றி 2வது நாள் ஆட்டம் பற்றி ட்ரேவிஸ் ஹெட் என்ன பேசியிருக்காருன்னா, ரோஹித் சர்மா அவர் புதுசாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரா அப்படின்னு எனக்கு புரியலை. நம்ம புதுசாக பண்ணுறது முக்கியம் கிடையாது, ஜெயிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி முடிவுகளை எடுக்கணும். மழை பெஞ்சிட்டு இருக்க சமயத்தில் டாஸ் ஜெயித்த போதிலுமே கூட ரோஹித் சர்மா பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னது எங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த காபா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மற்ற கிரவுண்ட்ஸை விட இந்த கிரவுண்டில் 4வது இன்னிங்ஸ் பேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மழை பெய்கிறப்ப விக்கெட் எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப பால் பெருசாக ஸ்விங்கும் ஆகாது. அது பேட்ஸ்மேன்களுக்கு ஃபேவராக தான் போகும். அப்போ கைக்கு கிடைச்ச ஒரு ஈஸியான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரோஹித் சர்மா மட்டும் பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்நேரம் இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. கண்டிப்பாக விராட் கோலி உட்பட 1-2 வீரர்கள் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை ரோஹித் சர்மா வீணடிச்சிட்டாரு. அதே மாதிரி அவர் ஃபீல்ட் செட் பண்ணது நல்ல ஒரு பும்ரா போடும் பொழுது ஸ்லிப்பில் ஃபீல்டர்ஸை நிற்காமல் அவர் லாங்கில் நிற்க வச்சு அவர் பண்ணுற விதம், அவர் நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே எங்களுக்கு ஃபேவராக போச்சு. ஸோ களத்திலே ரோஹித்தை பார்க்குறப்ப ரொம்ப ப்ரெஷரோட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ரோஹித் கிட்ட இருந்து கேப்டன் பொறுப்பை வாங்கி வேற ஒரு பிளேயர்கிட்ட கொடுத்துட்டு ரோஹித்தை சில போட்டிகளில் ஃப்ரீயாக ஆட விடுங்க. ஸோ ரோஹித்தை பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரேவிஸ் ஹெட் சொல்லியிருக்காரு. இதே ஒரு மனநிலையோட ரோஹித் சர்மா தொடர்ந்து இந்த சீரியஸை கொண்டு போனார் அப்படின்னா இந்தியா படுதோல்வி அடைகிறது மட்டும் இல்லாமல் அவங்க கண்டிப்பாக பல அவமானங்களை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஹெட் பேசியிருக்காரு. நன்றி.